மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையான ஜாதகம், படித்த ஜாதகமும் கூட பெண்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலில் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் யோகம். அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி வேலை பார்க்கணுன்னா கணிசமான சம்பளத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இதே ஒரு சொந்த பொட்டிக்கடை போட்டு வேலை பார்த்தா கூட யோகங்கள் வரக்கூடிய தருணம் மேச ராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம், இந்த 8வது மாதம் மேன்மையாகக்கூடிய ஒரு மாதம். கெட்ட சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டாகக்கூடிய ஒரு மாதம். ஆனால் நிறைய பேர் விரயம் பண்ணியிருப்பீங்க மேச ராசியில். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, காசு பணத்தை ரெட்டிப்பாக்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் காசு பணத்தை கொடுத்துருப்பீங்க. ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிச்சம். மேச ராசியில் பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் டீனேஜ் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதம் கடகராசிக்கு உரிய ஒரு மாதம். கடகராசினாவே சந்திரன் மனநோயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒரு 45 வயதுக்கு மேலே மேச ராசியில் பெண் ஜாதகமாக இருந்தால் உங்கள் கணவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்குது. அந்த சின்ன நோய் தான் பெரிய நோயாகி பல ஆயிரங்களை பல லட்சங்களை உங்களுக்கு விரயம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம். மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி மேச ராசின்னு கூட சொல்லலாம். இருந்திருந்தா கூட பெண்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் அடையக்கூடிய தருணம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். கவன சிதைவை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா தலை குனிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் வரும். சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மேச ராசி முதன்மையான ராசி, நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க, ஸ்தர ராசின்னு சொல்லுவாங்க, நம்பர் 1 ராசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாக இந்த மேச ராசிக்காரர்களை ஒரு பல ஜாதகங்களில் பல பேர் சொந்த நிலம், வீடு, மாளிகையோடு வாழக்கூடிய ஒரு தருணம்லாம் 100% ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு வயசில் வேணால் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பட்ட ஜாதகம் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே தான் மேச ராசிக்காரங்க மேன்மை அடையக்கூடிய தருணம் வரும். அதாவது தன்னுடைய முன்னோர்கள் தாயோ தகப்பனோ தாத்தாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்தோ அவங்களுடைய காசோ ஏதோ ஒன்று மேசராசிக்காரங்க பெரியாளாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. மேசராசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்மையான ஜாதகங்க, படித்த ஜாதகமும் கூட பெண்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் யோகம். அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி வேலை பார்க்கணுன்னா கணிசமான சம்பளத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இதே ஒரு சொந்த பொட்டிக்கடை போட்டு வேலை பார்த்தா கூட யோகங்கள் வரக்கூடிய தருணம் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த மாதம், இந்த 8வது மாதம் மேன்மையாகக்கூடிய ஒரு மாதம். தடபெற்ற சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டாகக்கூடிய ஒரு மாதம். ஆனால் நிறைய பேர் விரயம் பண்ணியிருப்பீங்க மேச ராசியில். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, காசு பணத்தை ரெட்டிப்பாக்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் காசு பணத்தை கொடுத்துருப்பீங்க. ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிச்சம், தடுமாற்றம் தான் உங்களுக்கு மிச்சம். இந்த மாதிரியான ஒரு விரயத்தில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் மேன்மையாக வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாமே நல்லமை யார் கெட்டமை யாருன்னு கேட்குறத கூட அலசி ஆராயக்கூடிய ஒரு தருணம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மேச ராசியில் பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் டீனேஜ் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதம் கடகராசிக்கு உரிய ஒரு மாதம். கடகராசினாவே சந்திரன் மனநோயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஏமாற்றம் அடைவீங்க, வேறபடி ஒன்றும் கிடையாது.
அந்த தடுமாற்றம் ஏமாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு அவங்கவுங்க தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டு வாங்க. சூப்பராக இருப்பீங்க, எந்த குறையும் வராது. இன்னும் ஒன்று, ஒரு 45 வயதுக்கு மேலே 55 வயதுக்குள்ளே மேச ராசியில் பெண் ஜாதகமாக இருந்தால் உங்கள் கணவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்குது. இல்லை மேச ராசியில் ஆண்கள் இருந்தாலும் 45 வயதுலேருந்து 55 வயது வரைக்கும் உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சின்ன நோயாக இருந்தால் கூட மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த சின்ன நோய் தான் பெரிய நோயாகி பல ஆயிரங்களை பல லட்சங்களை உங்களுக்கு விரயம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். கவன சிதைவை ஏற்படுத்திடாதீங்க. உடல் நலத்தை நல்லாவே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வழிமுறை பண்ணுங்கள். உங்கள் சொத்தை விரயம் பண்ணிக்காதீங்க. இருக்கிற சொத்தை நல்லபடியாக வச்சு வாழணும், அதோடு வாழக்கூடிய தருணத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க. ரெட்டிப்பாக்குறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, எங்கேயாவது காசு பணத்தை கொடுத்தோ, இல்லை இடத்த ப்ளெட்ஜ் பண்ணி எங்கேயாவது காசை கொடுத்தோ, ஆயிரங்களோ லட்சங்களோ கோடியோ கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதமும் உங்களுக்கு கூட இருந்திருந்தால் கூட இந்த மாதம் கடகராசிக்கு உகந்த ஒரு மாதம். கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பயம்லாம் கிடையாது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அமைப்பு விரயத்தில் சனி பகவான் இருக்கார். விரயன்னவே இதுதாங்க விரயம். மண் விரயமாகும், பொண்ணு விரயமாகும். பொண்ணு விரயமாச்சுன்னா குருபலன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். தங்க நகை என்றைக்கு ஒருத்தர் மேசராசிக்காரங்க அடவுமானம் விற்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு குருபலன் கெட்டு போனதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எதையும் ப்ளெட்ஜ் பண்ணாமல் நகைங்களை அடமானம் வைக்காமல் வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை கையில் வச்சுக்கோங்க. மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி மேச ராசின்னு கூட சொல்லலாம். இருந்திருந்தால் கூட பெண்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் அடையக்கூடிய தருணம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். கவன சிதைவை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா தலை குனிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் வரும். உங்கள் கஷ்டங்களை நீங்களே தான் யூகிச்சுக்கிறீங்க. அதனால் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்னா தன்னுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்டு சுற்றார் உற்றாருடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போங்க. எந்த குறையும் வராது. மேச ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஏதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு கர்மாயப்பட்டு இருக்கீங்களா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. இதுதான் என்னுடைய கஷ்டம், இதுதான் என்னுடைய நஷ்டம், இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு மனமுருகி சாமியை வேண்டுங்க. கட்டாயமாக பலன் கை மேலே கொடுப்பார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடனாளியாக இருக்கிறவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் இருந்துச்சிங்கன்னா ஆண்டவன்கிட்ட கேட்டிங்கன்னா 100க்கு 100 கிடைக்கும். முடிஞ்சால் லாட்டரி அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இறைவனுடைய அனுகிரகம். இருந்தாலும் உங்கள் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் முறையாக பண்ணிக்கங்க. இந்த மாதம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 8வது மாதம். எந்த குறையும் மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடாது. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.